श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। இந்த காலத்திலோ இப்போ மனிதர்கள் எந்த அளவுக்கு ஸ்ரத்தா பக்தி செல்போன் மேல காட்டுறாங்களோ அதுல ஒரு பாதி பர்சன்டேஜ் பகவான் மேல நிஜமா காட்டிட்ட அவனுக்கு முக்தி கிடைச்சிடும். செல்போன் இப்போ தயாராகி வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிச்சா, பக்தி அப்படி இருந்ததான்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனா அப்போ பெட்டரா இருக்காங்க. எந்த விதத்துல பெட்டரா இருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு கவலைப்படுறது இல்லை, இந்த அளவுக்கு துக்கப்படுறது, கவலைப்படுறது, பதற்றப்படுறது, டென்ஷன் ஆகிறது அது இல்லை. நம்ம எல்லாரும் 50-60 வயசு தாண்டி இருக்கிற நமக்கே தெரியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் காலேஜுக்கு போய் படிக்கும் போது அப்படியெல்லாம் எப்படி இருந்தோம் நம்ம ஊர்ல. அதுக்கு பிறகு எல்லாம் ஊர் மாறி அது மாறி படிப்பு முடிச்சு எல்லாம் ஆச்சு. இப்போ நமக்கே தெரியுது அந்த வித்தியாசம். மாயா பிரபஞ்சத்தில் எப்பவுமே இது இப்படிதான். மனுஷனுக்கு இன்னும் ஜாகிரதை இல்லைன்னா வர வர இன்னும் நிறைய மனசுனே லௌகிக விஷயங்களுக்கு மேலக்கு இழுக்கிறதுக்கு பலது மனுஷனே கண்டுபிடிக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவனுடைய மனசுனை அவனு எதிர்க்க முடியல, அவனுடைய மனசுனை அவனு சமாளிக்க முடியல. அதனால ஏதாவது புதுசா பார்க்கணும், ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உலகம் மொத்த கையில அவைலபிளா இருக்கிறதுனால மனசு ஒரே அதுக்குள்ள ஓடுறது. என்ன பார்க்க புதுசு இருக்கு. நம்ம எங்க போக வேண்டியதில்லை. ஸோ மனசுக்கு புதுசு வேணும். அது அப்படி சொல்லும். வேணும்னா கட்டாயம் கிடையாது, சொல்லும் அது. ஸோ இந்த மாதிரி விஷயம் என்னன்னா, நம்ம மனசு நமக்கு பத்தாசு கொடுக்கிறதா. மனுஷனுக்கு தான் மனசு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். மனநம் செஞ்சு யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவன் தான் மனுஷன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவன் பாஹ்ய விஷயங்கள்னு நல்லா யோசிக்கிறான், பாஹ்ய விஷயங்களை நல்லா கண்டுபிடிக்கிறான், அதெல்லாம் செய்யறான். அதனால பராஞ்சிகானி பிரத்ருணத் ஸ்வயம் பூஹு பரான் ந பஷ்யதி ஆந்தராத்மா தஸ்மாத் பரான் ந பஷ்யதி நாந்தராத்மா கஷ்சித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவ்ருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன். இது கட்டோபனிஷத்துடைய மந்திரம். அங்க ஒரு குற்றம் காட்டுறோம். யாரு? பிரம்மதேவன் மேல. அவர் தான் சிருஷ்டி பண்ணாரு.
இந்த மனுஷனு சரீரம் இந்த இதெல்லாம் அமைப்பு. அவர்கிட்ட நிறைய களிமண் கொடுத்தாரு நாராயண பகவான். பஞ்ச மகாபூதங்களுடைய களிமண், அது நீ பண்ணிக்கோ. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் அந்த களிமண் வச்சுத பொம்மை எல்லாம் பண்ணி விளையாடிட்டோம். இப்போ டேப்லெட் கொடுக்கணும் அவனுக்கு. டேப் கொடுக்கணும். டேப்லெட்னு சொல்லக்கூடாது, தப்பு. பேரு டேப்லெட் தான் முதல்ல வந்தப்போ. இந்த ஃபேஷன் டேப் பண்ண போதும், அது பாடும், டான்ஸ் காட்டும், எல்லாம் செய்யும். என்ன சொல்றாருன்னா அந்த மந்திரத்தில் சுவாமி பிரம்மதேவன், ஏன் இப்படிப்பட்ட சிருஷ்டி பண்ணீங்க? புலங்கள் எல்லாத்தையும் வெளியில திருப்பி வச்சு, அதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்மனை தெரிஞ்சுக்கிறது, உள்ள பாரு. நல்லா இருக்க கதை. பராஞ்சிகானி சிருஷ்டி பண்ண பிரம்மதேவன் தஸ்மாத் பரான் ந பஷ்யதை, பரம் தத்துவத்தனி அது பார்க்காது. ஆனா யாரோ ஒருத்தர், கஷ்டித் தீரஹ, யாரோ ஒருத்தன் தீரன் திருஷ்டினை உள்ள திருப்பி, வெளியிலோ ஒன்னும் இல்லை, எல்லாம் பிரமத ஏமாறும், இழுக்கும். ஒன்னா ரெண்டா 5 புலங்கள் இழுக்கும். கஷ்டித் தீர பிரத்யேக ஆத்மாவನ್ನ தன ஸ்வரூபத்தினை உள்ளக்கு திருப்பி, ஆவருத்த சக்ஷுகு, அவனுடைய திருஷ்டி உள்ளக்கு திரும்பிச்சு, அவன் அமிர்தத்துவத்தை அடைவான். நீ வெளியில பார்க்கிற பிசினஸ் அதுல இருக்கிறவங்க எல்லாரும் ஆப்போசிட் நடக்கும், அமிர்தத்துவத்துக்கு நரக்கம். மறுபடியும் நேதி கூட ஒரு கருத்து பார்த்தா, புருதாரண்யத்தை கூட அது வந்துச்சுன்னு சொல்லி, துக்கம் அபியந்தி, துக்கத்திலேயே மறுபடியும் எகெயின் அந்த மாயா பிரபஞ்சம் சம்சாரம் அது கண்டினியூ தொடங்கும். ஸோ திருஷ்டி அந்தர்முகம் பண்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவு கேட்கிறோம், 161வது ஸ்லோகம் வரைக்கும் கேட்டிருக்கோம். என்ன அதே ஸ்ரீ குரு கீதையில கடந்த சத் சங்கத்தில் கேட்டதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பார்ட் கிளாஸ்ல நல்லா கேட்கிறான் ஸ்டூடெண்ட், அந்த சப்ஜெக்ட் அது இல்லை, அது திரும்பி அவன் எக்ஸாம் வரும்போது அப்ளை பண்ணி எழுதணும். இல்லை கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு கணக்கு கொடுத்தா, பிசிக்ஸ்ல கணக்கு பிசிக்ஸ்லும் இருக்கு, கெமிஸ்ட்ரிலும் இருக்கு, கணக்கிலும் இருக்கு. அதனால அந்த குரூப் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பேர் அது ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க எடுத்துட்டு படிக்கிறான். ஏன்னா கணக்கு பார்க்கணும், கணக்கு தெரியணும்னா புத்தி கொஞ்சம் நல்ல வேலை பண்ணணும். வெளியிலேயே பார்த்தா இல்லை, அது இங்க யோசிக்க வேண்டி இருக்கு. அப்போ என்னதான் அப்ளிகேஷன் பண்றோம், எவ்வளவு பண்றோம் అనేది நம்ம அவங்க சிம்ஹாவலோகனம் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும், recollect these assumption, re-evaluation பண்றது. 161வது ஸ்லோகம். ஈஸ்வர உவாச்ச அஜோஹமஹரோஹம் அஜோஹமமரோஹம் ச யனாதி நிதனோ ஹ்யஹம் அதிகாரஸ்சிதானந்தஹ
यणीयान् महतो महान्. भगवान சிவபெருமான் அம்பாள் பார்வதி தேவிக்கு குரு தத்துவம், குரு மகிமா, குருவுடைய பெருமை இதெல்லாம் பல ஸ்லோகங்கள் சொன்னதை பிறகு கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம் 157வது ஸ்லோகத்துல இருந்து தொடங்கி இனிமே வர இன்னும் சில ஸ்லோகங்கள் நிதித்தியாசன ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். தியானம் பண்ணக்கூடிய வேதாந்தம் கேட்டதுக்கு பிறகு மனசுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். மனசு இருக்கு, மனசு வேலை, மனசு அதான் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கணும். வேதாந்தம் படிச்சவனும் கேட்கிறவனும் என்ன வேலை கொடுக்கணும்? சாதாரண ஒரு பக்தி விஷயம் அது ஏதாவது சொல்லும் போது அங்க பகவான் ஒரு மந்திரம் எடுத்துக்கிட்டு ஜபம் பண்ணு, அது நினைச்சுக்கோ, எவ்வளவு வாட்டி எப்பெல்லாம் சொல்ல முடியும் அப்ப எல்லாம் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். ஆனா வேதாந்தம் கேட்கிற நமக்கு என்ன நினைச்சுக்கணும்? மனசு நிதித்தியாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அதுக்காக ஆத்மஸ்வரூப லட்சணம். ஆத்மானே சொன்னா அகம் அனே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மான்னா எங்கெங்கெல்லாம் பரமாத்மா, ஆத்மா, பிரம்மா, கான்சியஸ்னஸ், உணர்வு, இந்த எந்த பதம் உபயோகப்படுத்திட்டா கூட அங்க நான் அகம் అని ஞாபகம். அதனாலதான் பகவான் சிவன் குருவுக்கு நமஸ்காரம் பண்றேன். அந்த குரு சச்சிதானந்த ஸ்வரூபம், அவரு பாவாதீதம், ஜெகத்குரு, நித்தியம், பூர்ணம், நிராகாரம், நிர்குணம் அப்படின்னு சொல்லி பல எக்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் குரு 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 అని சொன்னாரு. ஸ்லோலி அது அந்த குரு எங்க இருக்காரு? உன்னோட ஹிருதயத்துக்குள்ள இருக்காருன்னு முதல்ல ஹிருதயாகாச மத்தியஸ்தம் சுத்தம் ஸ்பட்டிக சந்நிபம் அப்படின்னு அன்னைக்கு ஸ்பட்டிகம் பத்தி சொல்லியிருக்கணும். அப்படின்னு அர்த்தம் உனக்கு உள்ள நானுன்னு தோணுற அந்த உணர்வு சகல நாமரூப பிரபஞ்சத்திலையும் எல்லார் ஹிருதயத்துக்குள்ளேயும் அங்க கூட வியாபிச்சு இருக்கிற அந்த உணர்வு எல்லாம் ஒரே உணர்வுதான். கண்ணாடிக்குள்ள கண்ணாடி வச்சா எப்படி பார்க்கணும், ஸ்பட்டிகத்துக்கு முன்னாடி ஸ்பட்டிகம் வச்சா எப்படி, ரெண்டு ஒண்ணுதான், ஒண்ணு வேதம் கிடையாது. அந்த உதாரணங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்லோகத்தில் 159வது ஸ்லோகத்தில் சக அகம் அనే வார்த்தை கொண்டு மகா வாக்கிய உபதேசாన్ని பண்றார். சக அகம் குருவன் எது நான் சொல்லிட்டு வந்துட்டானோ, அவருக்கு என்னென்ன அந்த குருவன் எதுக்கு அவர் இல்லை, அதுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்க நான் சொல்லிட்டு வந்தானோ அதெல்லாம் நானு, அது நானு. அவரன்னு சொன்ன தப்பு இல்லை, இங்க சகான்னு தான் இருக்கு. சகான்னா அவனு தான் அர்த்தம், சம்ஸ்கிருத கீன்னு அர்த்தம், அது நான். அதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இல்லாம அதுல நம்ம ஈடுபடணும், சொல்றதுல ஈடுபடணும், நினைச்சுக்கிறதுல ஈடுபடணும். அப்புறம் சரி, ஹிருதயாகாசம்னு சொன்னதுனால அங்க நம்முடைய கட்டவரல் சைஸுக்கு இருக்கிற போல் அந்த ஹிருதயம்ல சின்மய ரூபம் அங்க ஸ்புரதி. ஸ்புரத்தன்னு தோணுறது, த்ராபிங் இன் இங்கிலீஷ்ல சொல்லணும்.
ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ண சத். அங்க அந்த ஸ்புரிக்கும் போது தத்திர ஸ்புரதி, அங்க என்ன பாவம் வரணும்? மனசு இருக்க, மனசுல இப்ப எண்ணம் வரும். அந்த எண்ணம் எந்த விதமான ஒரு எண்ணமா இருக்கணும், எந்த பாவமா இருக்கணும், அதை பத்தி நான் சொல்றேன் பார்வதி கேளுன்னு சொல்லி 161 டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அங்க என்ன தோணணும்? நான் అనేది தோணிட்டே இருக்குல்ல, அங்க சொல்லிக்கோ, நானு பிறப்பில்லாதவன் நம்பர் 1. அதனால மரணமும் இல்லாதவன் நான். அப்புறம் ஏதோ ஒரு காலம் உருவாகி அப்புறம் இல்லாம ஆகிற வஸ்து நான் இல்லை. எப்பவுமே இருக்கிறதுனால அனாதி காலம் இல்லை. பிகினிங் முதல் అనేది இல்லாம இருக்கிற. இங்க அகம் அనే பதம் நிறைய வாட்டி உபயோகப்படுத்துறாரு. இங்க பாத்தீங்கன்னா அஜஹ அகம், அமரஹ அகம், அநாதிஹி நிதனஹ அகம். பாத்தீங்களா? அவிகாராதி 4 வாட்டி உபயோகப்படுத்துறாரு. அகம் அகம். அப்புறம் விகாரமே இல்லை, எந்த ஒரு விகாரம் எனக்குள்ள இல்லை. மனசுல விகாரங்கள் இருக்கு, மனசுக்கு நிறைய விகாரம். அப்போ அவிகாரமா இருக்கு. அப்புறம் சிதானந்தமான இருக்கு. இந்த பதங்கள் எல்லாம் விவரிச்சாச்சு ஆல்ரெடி. ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததுக்கு போறோம். நேற்றுக்கு வந்த அதே கருத்து, அதே போல் அணியான் மகதோ மகியான். எனக்கு முன்ன என் அண்ணா யாரும் கிடையாது, எனக்கு பின்னாடி எனக்கு தங்கச்சி யாரும் கிடையாது. தம்பின்னு சொல்லலாம், வெறும் ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு வச்சுக்கிறவன். இது அர்த்தம். எனக்கு முன்னாடி இருந்த அவர் பெருசு, என்ன அண்ணா பெருசு. எனக்கு அப்புறம் என்ன ஒரு சின்ன தம்பியோ தம்பி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அணியம் மகத்தோ, நானே தான் முன்னாடி பெருசு, முன்னாடி பின்னாடின்னு கிடையாது. பெருசு சிறுசு అనేది கிடையாது. அப்படிப்பட்ட புரியாத பொருளா இருக்கு சார் ஆத்மா. வார்த்தைகள் நல்லாதான் இருக்கு, நல்லா இருக்குல்ல. அப்ப நல்லா இருக்குன்னு புரியணும். புரியலன்னு சொல்லக்கூடாது. புரிகிற வரைக்கும், புரிஞ்சுக்கிற வரைக்கும் புடிச்சிட்டே இருக்கணும். புடிங்க. அநாதி நிதனோ தாத்தான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அந்த பகவான் பேர் சொல்லு. சரி, அடுத்தது இன்னைக்கு 162வது ஸ்லோகம். அபூர்வமபரம் நித்யம், அபூர்வமபரம் நித்யம், ஸ்வயம் ஜோதி நிராமயம், விரஜம் பரமாகாசம், துவமானந்தமவ்யயம். நிஜமா இது சிறந்த, இதுதான் சாதனை, இதுதான் நான் பண்ணணும். நீ கொஞ்ச நேரம் சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு தியானமானு சொல்லு, ஏதாவது சொல்லு. இது கொஞ்ச நேரம் இல்ல, சும்மா போயிட்டு இருக்க. ஓகே, கார்ல உட்கார்ந்து, பஸ்ல, நான் டிரைவ் பண்ணல, யாரோ பண்ண, டைம் இருக்கும்போது இது இப்படி சிந்திக்கணும். இது நிஜமா இதுதான் எனக்கு சாதனை, இதுதான் உபயோகப்படும், பிரயோஜனப்படும்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா
இந்த ஸ்லோகங்கள் முக்கியமானதுன்னு சொல்லி சொன்ன மார்க் பண்ண சொல்லி முக்கியமா இந்த அஜஹா அமரஹா இங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த நம்பர் 1 2 3 4 அப்பா மொத்தம் இத்தனை டசன் சொல்றாரு வரும் கணக்கு பண்ணா அதெல்லாம் அப்படியே பகவானுடைய நாமம் ஜப பண்றோம் பாருங்க. அதுபோல் அஷ்டோத்தர சதநாமாவளி போல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லணும். எந்த பகவானுடைய அஷ்டோத்தர சதநாமாவளி எடுத்தானோ அதுல முக்கியமா குரு அஷ்டோத்தர சதநாமாவளி வியாசர் சொல்லி முதல்ல கொஞ்சம் அங்கங்க அந்த பேர் வரும். வியாசாய நமஹன்னு சொல்லும், குரவே நமஹன்றோம். இல்ல கிருஷ்ணனோ சிவனோ பத்தி ஏதாவது அம்பாள் அந்த நாமம் வரும் ஏதாவது. ஆனா நடுவில் அங்கங்க கவனிச்சு பாருங்க, எந்த அஷ்டோத்தர சதநாமாவளி ஆனாலும் இந்த பதங்கள் கொஞ்சமாவது இருக்கும். நீங்க யாராவது எது பழகி இருக்கீங்களோ, எவ்வளவு பண்றீங்களோ, இது முன்னாடி நிறைய பண்ணுவேன், இப்போ வேதாந்தம் நிறைய இதனால சமயம் இதுக்குதான் அப்படின்னா பண்றேன். ஆனா அதுல கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சா, ஒரு லலிதா சகஸ்ரநாமம் படிச்சா, எத்தனை இங்க வேதாந்தத்துல சொல்லப்பட்ட கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன, சிவபெருமான் குருகீதையில சொன்ன, உபனிஷத்துல அங்கங்க சொன்ன, அதெல்லாமே த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி பிரம்மஸ்வரூப லட்சணங்கள். ஆனா நீங்க நம்பர் எல்லாம் போட்டு அப்படி நீங்களாவே ஒரு அஷ்டோத்தர சதநாமாவளி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாம் எங்க சார் டைம் இருக்கு, போங்க சார். யாரும் நிறைய பேர் எழுதி வச்சு புக்கில் கொடுக்குறாங்க. சரி, அதுல இருக்கிறது பாரு. அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமம் நான் விவரிச்சு சொல்லும் போதும் எல்லாம் வேதாந்தம் தான் பேசியிருக்கோம். என்ன அதெல்லாம் இருக்கு அதுல. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது ஆனந்தமா அங்கேயும் வேதாந்த விஷயங்கள் ஒருவர். இப்ப பாருங்க நாமம் இங்க அநாதி நிதனகான்றாரு வந்துச்சு இல்ல. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலோ அநாதி நிதனோ தாதா விதாதா தாதுருத்தமஹ அப்ரமேயோ சுப்ரகாஷ் அம்மாள் சொன்ன எல்லாம் அதே வார்த்தைகள். அனாமயா அதெல்லாம் இங்க வரும். ஸோ இனிமே அப்படி கோரிலேட் பண்ணிக்கணும். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க, நல்ல குழந்தைங்க பண்ணுங்க. இப்ப இதுல அணியான் மகத்தோ மகியான் சொன்னது போல இன்னொரு வார்த்தை அங்க சட்லர் ஆர் கிரேட்டர், கிராசர், பிக்கர் ஆர் ஸ்மாலர். ஹியர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்கு எக்ஸாம்பிள் அங்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, அபூர்வம் அபரம். எனக்கு முன்னாடி யாரும் இல்லை, எனக்கு பின்னாடி யாரும் இல்லை. அந்த தங்கச்சி அண்ணன் எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கணும், நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஏன்னா ரெண்டுத்தோடைய அர்த்தம் ஒண்ணுதான் ஆக்சுவலா, பட் வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான். பூர்வம். ஆனா இன்னொரு வார்த்தை இருக்கு, ரொம்ப அபூர்வமா இருக்கு. தெரியல தமிழ்ல உபயோகப்படுத்துவாங்களா இல்லையான்னு. பூர்வம் அத்புதம்னு சொல்லும் போது அப்படி அதிசயம். ஸோ பாவனை ஒண்ணுதான். எங்க பார்க்க முடியலையே, அபூர்வமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல அர்த்தம் முன்னாடி. பூர்வம், புறம், புறதக, முன்னாடி. அப்புறம் அபரம், இங்க 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 விட அபரம்னா பின்னாடி என் அர்த்தம். அதனால இது நித்தியமானது. நானும் ஆத்மா நித்தியஸ்வரூபம். ஞாபகம் வச்சுக்கணும். சிவபெருமான் அம்பாள் பார்வதி தேவிக்கு குருன்னு பத்தி சொல்லும் போதும் எங்க இப்போ வேதாந்தத்துல எப்படி அழகா உபனிஷத்து பதங்களே உபயோகப்படுத்தி சொல்றார். நித்தியம். இந்த நித்தியம் பார்த்த அநேக வாட்டி நம்ம விவரிச்சோம். இது ஒன்னு எடுத்துக்கிட்டு
தியானம் சிந்திச்சுட்டே இருந்தா மனசு அப்படியே சாந்தமாயிடும். நித்யம் అహం నిత్యోస్మి, నేను నిత్య వస్తు, நான் நித்திய வஸ்து, நான் நித்திய வஸ்து, நித்தியம் எப்பவும் இருக்கு. கவலை வரத்துக்கு முன்னாடி இருக்கு, கவலை வந்ததுக்கு அப்புறம் இருக்கு, கவலை போனதுக்கு அப்புறம் இருக்கு, நினைவு வந்ததுக்கு நினைவப்பு இருக்கு, கனவப்பு இருக்கு, தூக்கத்துல இருக்கு. நித்தியம், நித்தியம். எது எப்பவுமே இருக்கின்றது அதுக்கு பேரு நித்தியம். அப்படின்னா காலத்துக்கு சம்பந்தம் இல்லை. எப்பவுமே இருக்கும்போது அதுக்கு எதுக்கு எது எப்பவுமே இருக்குன்னு சொல்லணும்? அதுக்கு காலம் என்ன தெரியாது. சூரியன் கிட்ட போய் இருட்டு தெரியுமா? சூரியனே உனக்கு நான் காட்டி கொடுத்துட்டோமான்னா, கொண்டு வா கொண்டு வா, நீ கொண்டு போலாம். ஆனா சூரியன் கிட்ட போறோம்னா உனக்கு காணாம போயிடும், உனக்கிட்ட இருக்காது. அதனால நித்தியம். స్వయం జ్యోతి, బృహదారణ్యకోపనిషత్తులో జ్యోతి బ్రాహ్మణం, అంతర్జ్యోతి బ్రాహ్మణం, స్వయం జ్యోతి బ్రాహ్మణం ஒரு டாபிக்கே ஒரு இடம். ஸ்வயம் தனக்கு தானாவே பிரகாசிச்சு. நமக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் தனக்கு தானாவே பிரகாசிக்கிறாரு சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சயின்ஸ் நமக்கு எட்டாது அதுக்கு மேல. ஆனா அவர் அப்படி வேலை பண்றதுக்கு, அவர் அப்படி பிரகாசிக்கிறதுக்கு, அவர் அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் யாரோ தெரியுமா? ஆத்மான நான், ஆத்மான நான். பக்தியில அப்படி சொல்ல மாட்டோம். பக்தியில பரம்பொருள் பெருமாள் சூரிய நாராயணனு கூட பிரகாசிக்க செஞ்சுட்டு அவருக்குள்ளேயும் பிரத்யட்ச நாராயணனா சூரிய நாராயணன் இருக்காரு, அந்த விஷ்ணு அப்படிலாம் சொல்லுவோம். ஆத்மாதான். நீ எந்த நாராயணாவது சொல்லு, எல்லாம் ஆத்மாதான். பாருங்கோ, நேத்தி கூட சொன்ன, அடிக்கடிக்கு சொல்லுவேன், சூரியன் அங்க இருக்கா பார்த்து சொல்றதுக்கு நான் இருக்கணும் இல்லையோ? நான் இருந்தாத, நானு சொன்னாத சூரியன் அங்க இருக்காருன்னு. இது இன்னொரு விதமா சொல்றேன் இன்னைக்கு, நீங்க அது நிறைய வாட்டி சொல்லுங்க. கோவில்ல சுவாமி நான் போய் கது திறந்து அவருக்கு ஆரத்தி காட்டி அவரை சுத்தம் பண்ணாதா? நான் இல்லைன்னா அவருக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். பக்தினி நம்ம எந்த விதத்திலும் குறைக்கல, பக்தினி உன்னதம் பண்றோம், வளர்த்துறோம். அப்போ நான் அவரா கேட்கல. நீ 10 நாள் அவரோட கோயிலன்னு சொல்ற அந்த அறை பூட்டி வச்சாச்சுன்னா அவரு கேட்பார? எங்காவது யாராவது கேட்டாருன்னா கதை சொல்லலாம், கதை. அப்போ ஒரு உயிர் இல்லாத, சைத்தன்யம் இல்லாத கல்லு, மரம், லோகம், மெட்டல், அதை வச்சு நானே தான் உருவாக்கிட்டேன். அதுக்கு மந்திரம் சொல்லி யந்திரம் வச்சு அதுக்கு கொஞ்சம் சக்தினி வளர்த்துட்ட. யாரு பண்ணா இதெல்லாம்? ஒரு கோவில்ல அது சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லணும்னா யாரு என்ன பண்ணாங்க? அந்த விக்கிரகம் பண்ணதையும் மனிதன் தான், அதை கொண்டு வந்து வச்சதே மனிதன் தான், அங்க மந்திரம் சொன்னதையும் மனிதன் தான். நான் ஒரே மனிதனே சொல்லிடுறேன், யாரோ பண்ணாங்க அதான் சொல்றாருங்க, மனிதன் தான். அப்புறம் அதுக்கு எல்லாம் பண்ணி தினந்தோறும் அபிஷேகம் பண்றதையும் மனிதன் தான். இவ்வளவு பண்ற அந்த மனிதன் கான்சியஸ்னஸ் உணர்வு அங்க இருந்தாதான் அங்க கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும். நான் இல்லைன்னு நான் சொல்லலைன்னா அவரு கேட்க போறது இல்லை, ஒண்ணும் இல்லை, அங்க இல்லை. எதுவுமே எங்க இருக்கு? அப்போ உணர்வான எனக்குள்ளதான் நானுதான் மையமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அகங்காரத்தினால சொல்ற வார்த்தைகள் கிடையாது.
இதுதான் புரிஞ்சுக்கோ, இதுதான் தெரிஞ்சுக்கோனே சாஸ்திரம் சொல்றது. புரியுதா? இந்த விதத்துல புரிஞ்சுட்டு அப்புறம் அப்போ சர்வம் ஈஸ்வரமயமா பாரு. சர்வம் இன்னொன்னு சொல்றேன், ஏகரூப ஈஸ்வரான்னு பேசுறோம் இல்லையா அப்பப்போ, ஒரு இஷ்ட தெய்வம். அதுக்கப்புறம் பகவத்கீதை சொல்றது, இங்க சொல்றாரு அங்க சொல்றாரு பகுரூப ஈஸ்வரன்னா. எது? அதோ பார்க்கறதெல்லாம் மரம் எல்லாம், எல்லாம் மலை பறவை எல்லாம் பகவான். பட் சரி, ஏகரூபமோ பகுரூபமோ யாரு சொல்றான் இது ஏகரூபம் இஷ்டதேவ்? யாரு சொல்றான்? நான் சொல்றேன். அப்போ சொல்ற நான் கான்சியஸ்னஸ் இருந்தாத அந்த பொருள் அதுக்கு சத்தியத்துவம் வருது. அப்போ நிஜமா சத்தியத்துவம் அதுக்கு இல்ல, சொல்ற உணர்வான சைத்தன்யமான எனக்கிட்ட இருக்கு. நான் சொல்லலன்னு அப்புறம் பகுரூப ஈஸ்வரான்னு, பகுரூப ஈஸ்வர் அவருக்காக அவரு சொல்லுவாரா? ஏகரூப ஈஸ்வர் அதான் சொன்னானே, நீ எத்தனை தசாப்தங்கள் சதாப்தங்கள் 100 கணக்கு வருஷம் கோவில்ல இருக்கிற சுவாமி நீ பூட்டி வச்சு யாரும் பார்க்கலன்னு அவரு ஒன்றும் சொல்லல. அங்க உயிர் சைத்தன்யத்தோடு இருக்கிற மனிதன் ஒருத்தன் போன. அப்போ அந்த மனுஷன் தான் மனசு வச்சு இதெல்லாம் யோசிக்கும் போது இப்படி யோசிக்கணும். நான் இதுக்கு ஆரம்பிச்ச போது செல்போன் பார்த்துக்கிட்டு அதிலே இருந்து அதையும் யோசிக்கிறது பெரிய பெருசு இல்லை. அப்போ அது ஞானத்துல போய் நிற்கும், பரிபூர்ண ஞானத்துல போய் நிற்கும். அதனால ஸ்வயம் ஜோதிகி நிராமய, ஒரு வியாதி ஒரு குறை ஒரு டிஃபெக்ட் இல்ல. ஆமயம்னா வியாதி, நிராமயம்னா வியாதி இல்லாம இருக்கிறது. அதனால அவர் அந்த நான் விரஜம் சுத்தம். தமிழ்ல போங்க சார், நான் எப்படி விரஜம், நான் ரொம்ப சுத்தம். நம்ம நெகட்டிவா தமிழ்ல போயிடணும். அவன் சுத்தம் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாதப்ப, அப்படியே தமிழ்ல சொல்றோம். இங்க ரஜம், ரஜம்னா அழுக்கு, டர்ட். என்ன அழுக்கு? அது என்ன? இன்னொன்னு అనేది இல்லை. அதுல இன்னொன்னு అనేది இல்லாம இருக்கிறது நிரஞ்சனம். there is no second thing in it. டிஸ்டர்ப் இன்னொன்னு అనేది இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா வேதாந்தத்துல என்ன சொல்றோம்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம், அது நிரஞ்சனம். நீங்க நிறைய அப்படி சொல்லலாம். அது புரியல சார், சஜாத்திய விஜாத்தி ஏன் புரியல? 10 வாட்டி சொல்லியிருக்க. சொன்னீங்க அன்னைக்கு ஒரு நாள், நாங்க அதை எப்படி அப்படி கேட்டுட்டோம். 3 அவஸ்தைகள் இல்லை. நம்ம அவஸ்தைன்னு கனவு நினைவு தூக்கம் அங்க இல்ல. அது எப்பவுமே ஸ்வயம் பிரகாஷ் ஜோதி அப்படி இருக்கு, நிராமயமா இருக்கு, விரஜமா இருக்கு. நான் பரம ஆகாசம் போல் இருக்கு. ஆகாயம் சப்த குணம் இருக்கு அதுலன்னு சொல்லி நம்ம படிச்சோம் தத்துவபோதத்தில். ஆகாயம் பஞ்சமகாபூதத்துக்கு சப்த குணம் இருக்கு. அதனால சவுண்ட் டிராவல் பண்ணினவன்னா அந்த ஸ்பேஸ் இருந்தாதான் டிராவல் பண்ணும். புரியுதா? அப்போ பட் ஆத்மா பத்தி சொல்லும் போது அந்த குணம் கூட கிடையாது. ஆனா எல்லா குணங்களும் இதுல இருக்கிற போல் காணப்படுறது. எல்லா இந்திரிய குணம் எல்லாம் இருக்கிற போல். ஆனா அது இல்லைன்னு என்ன ஆகும்? ஏதாவது ஆகுமா? ஒன்னாக. அதனால இது ஸ்தூலாகாசம் இல்ல, வெளியில பார்க்கிற இல்ல, ஹிருதயத்துல இருக்கிற
அந்த ஸ்பேஸும் கிடையாது. அன்னைக்கு காட்டிட்டு இல்லை, அங்குஷ்ட மாத்திரம் இவ்வளவுதான் நம்ம ஹார்ட்ல ஸ்பேஸ் இருக்கு. இல்ல மனசு அங்க போனா அது சூக்ஷ்ம ஆகாசமா இருக்கு. சூக்ஷ்மம் சொன்னதுனால சின்னது இல்ல, சிதாகாசம். அதுதான் இங்க சொல்றாரு, பரம ஆகாசம், சிதாகாசம். இந்த ஆகாசத்துக்காவது இதுக்கே தெரியல, இதுக்கு எல்லை இருக்கிற போல் தெரியலையே, பவுண்டரி. எந்த சயின்டிஸ்டுக்கு தெரியாது, இனிமே கூட தெரியாது. இந்த பிளானெட்டுக்கு அந்த பிளானெட்டுக்கு டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணிக்கிட்டு இவனு உட்காந்துட்டா, டெலிஸ்கோப் அதெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி, அப்ப ஸ்பேஸ் எங்க வரைக்கும் இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்ல. நான் உனக்கு ஒரு 10 கோடி 1000 வருஷம் டைம் கொடுக்குறேன் சார், ஜோக் பண்ணாதுங்க. நானே 100 வருஷம் இருந்தா பெரிய விஷயம். சரி, நீ பண்ணிவை, உனக்கு அப்புறம் இன்னொருத்தர் பண்ணணும். ருஷிகள் சாஸ்திரம் இது எப்போ எத்தனை கோடி கோடி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சாஸ்திரம் ஆரம்பி சொல்லப்பட்டான். அவங்க சொல்லல, இல்ல என்ற இல்ல என்ன, இல்லவே இல்லையா சாரு? ஆமா, இல்ல. அது இல்லாதனால அதுக்கு அளவு இல்லை, புரிஞ்சுக்கோங்க நல்லா. இல்லாதனால அதுக்கு அளவு இல்லை. அது இல்லாததுக்கு அளவு எப்படி சொல்லுவீங்க? பிறகாத குழந்தைக்கு போய் சார் ஜாதக வேதனை சார், என்ன பிறகவே இல்லை. இந்த உலகம், இந்த ஆகாயம், இந்த மாயா, இது எல்லாத்தையும் பற்றி கனெக்ட் பண்றேன் நான் கண்டுபிடிச்சிட்டு, அது என்ன நல்லா இருக்கு, ஜோக்கா இருக்கு. எப்படின்னா ஏதோ பிறக்காத குழந்தைக்கு ஜாதக வேதரானே ஒருத்தன் அப்படி இருக்கு. பிறக்காத குழந்தைக்கு ப்ரீகேஜிக்கு சீட்டு வாங்கலாம் ஒரு ஸ்கூல்ல பணம் கட்டு. ஜாதகம் எதுக்கு சொன்ன எந்த ஜோதிஷன் எதுவான சார், அவனுக்கு பெரும் டைம் சொல்லுங்க, அந்த டைம்ல கேலண்டர்ல அப்போதான் எழுத முடியும். அடுத்த மாசம் பிறக்க போறா, டாக்டர் சொல்லுவான் ஒரு நாளைக்கு இன்னும் 25 டேஸ்ல டெலிவரி ஆகும் சார். எப்படி 25 டேஸ்ல அடுத்த பிறக்க போறானாமா? நீங்க கொஞ்சம் இந்த மாசம் ஜாதகம் எழுத முடியாது. இல்ல, இல்லாததுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. என்ன அர்த்தம், என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? வேதாந்தம் இட் இஸ் மித்யா, இல்லூஷன் இல்ல. ஆனா அது இல்ல, இல்லாததுக்கு எல்லை இல்லை அப்படி நீ சொல்ற நான் இருக்க பாருங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அது எல்லாம் இல்லைன்னு சொல்றேன் நான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி யுக்தி அனுபவத்தினால நான் சொல்ல முடியும். பை லாஜிக், பை த ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் பை மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிப்பட்ட என்ன நான் இல்லை அதை சொல்ல முடியுமா யாராவது? என்ன நான் பத்தி பேசுறேன்னு மறக்கூடாது. நான் இல்லையே நேத்தி கிளாஸ்ல. ஓ, நீ உடம்பு பத்தி சொல்ற. ஆமா, நேத்திக்கு நீ இந்த கிளாஸ்ல இல்லை. நான் மண்டே மட்டும்தான் வரும். We are not talking, அதை பத்தி நாங்க பேசல. பொதுவா நீ இங்கிரு, வீட்டுல இரு, எங்காவது இரு, எப்படி ஆணாயிரு, பெண்ணாயிரு, பணக்காரனாயிரு, ஏழனாயிரு, நான் இருக்கேன் అనేది சந்தேகம் இருக்கா? அது மட்டும்தான் சத்தியம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அது இருக்கிறதுனால அந்த மனசு நிறைய தெரிஞ்சுக்கிறத பாத்தீங்களா, அதெல்லாமே போய் திருஷ்யம் தத் மித்யா. எது தெரியப்படுறதோ அது போய். எது தெரியப்படுறதோ அது எல்லாமே போய்.
எனக்கு நான் தெரியப்படுறேன்னு சொல்ல முடியாது. நான் எனக்கு தெரியப்படுறேன்னு அர்த்தம் என்ன? ஓ, நானும் வேற, திரும்பி நான் எனக்கு தெரியப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரெயின் வாக்லிங் தாட். புரியுதோ இல்லையோ? பிரெயின் ஸ்ட்ராங். இப்படி இது சிந்திச்சு இப்படி பண்றதுதான் நம்முடைய பிரெயின். நீ மனசன்னு சொல்லு, பிரெயின் இது அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். அதனால ரொம்ப சின்சியரா பண்ணணும். ஸோ பரம ஆகாசம் பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் துருவம். துருவம்னா ஸ்திரம், நிச்சயம், கஷ்டிதம். ஒரு வார்த்தைக்கு ஒண்ணுக்கு அதே விஷயம்தான் சம்பந்தம் இருக்கு. அதான் நான் இருக்கேன், இதுல ஒரு சந்தேகம் இல்லையே. நான் இருக்கேன். அந்த சுத்த அகம், நாட் நார்மல் அகங்கார அகம், சுத்த அகம். அன்னைக்கு கார்ல போகும்போது ஒரு டிரைவர் வந்து, நான் ஒன்னும் அவர் கூட பேசவே இல்லை. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தோணுறதோ தெரியல, யோகால ஒரு சந்தேகம் இருக்கு அண்ணா. சொல்லி என்ன கேட்டான்? ஆனா வேதாந்த விஷயம் கேட்டான் அவனு. மனசு உள்ளம் ரெண்டும் ஒண்ணுதானான்னு கேட்டான். இல்லப்பா, மனசு வேற, தமிழ்ல சொல்ற இந்த உள்ளம் இது வந்து ஆன்மா, ஆத்மா. அதுக்கு உள்ளமணி கூட சொல்லுவாங்க. மனசும் அப்போ மனசோட அங்கதானே இருக்கு. எண்ணங்கள் ஆத்மால வருமா மனசுல வருமான்னு. ஒரு கார் டிரைவர், நான் யாரோ தெரியாது அவனுக்கு, அந்த அம்மா பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா இறங்கிட்டாங்க. நான் பேசிட்டே இருக்கேன் அவங்க கூட. அவன் பாட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் அப்புறம் ஐயோ நீங்க வீட்டுக்கு போங்க. ஆச்சரியம். அப்படின்னா ஏதோ உள்ள ஏதோ சின்ன அந்த சம்ஸ்காரம் வேலை பண்றது. அவனுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் இப்படி அதெல்லாம் சொல்லிதுக்கு அப்புறம் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்டியன். நான் என்ன நினைச்சு இதெல்லாம் கேட்கறதுனால, நீங்க ஏதாவது படிப்பீங்களா, ஏதாவது கேட்கறீங்களா? ஏன்னா எல்லாரும் யூடியூப்ல ஏதோ கேட்பாங்க இல்லையா புத்தகம். நான் நினைச்சா அப்போ நான் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிக்கிறேன். இது எப்படி இருக்கு? நான் கேட்ட கேள்வி எப்படி இருக்கு? அங்க ஏன்னா அவனுக்கு எதுக்கு பைபிள் படிச்ச எல்லாருக்கும் வராது. அவனுக்கு ஏதோ உள்ள ஒரு என்கொயரி, ஒரு மூலையில ஒரு சந்தேகம் இருக்கு, கிளாரிட்டி. பொதுவா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தூய்மையா தூய்மையான ஏதோ இருக்கு பதம். தூய்மை, சுத்தமானது, தூய்மை, தூய்மை, தூய்மை. உள்ளம் தூய்மையா இருந்தா அப்படின்னு பைபிள்ல அங்க சொல்லுவாங்க, அங்க எழுதிருப்பான். அதேதான் குடிச்சுட்டா. பட் அவனுக்கு அங்க நிறைய சந்தேகம் இருக்கு. அவங்க என்னன்னா சுத்த உள்ள மனசு, உள்ளம் உள்ளம் ஆத்ம பரிசுத்த இருந்தா, பரிசுத்த ஆத்மர்களே, சில வாட்டியும் சில பாபிகளேன்னு சொல்லுவாங்க. ஆத்மா பரிசுத்தம் பண்ண வேண்டியதில்லை. தெரிஞ்சோ தெரியாம அவங்க வந்து தூய்மையான உள்ளம் வந்தான். ஆமா, கரெக்ட் தான். ஆத்மா சுத்தம், அதுதானே.
शुद्धोऽसि बुद्धोऽसि निरञ्जनोऽसि பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோசி. சரி, காரு டிரைவர் பத்தி சொன்னதுனால அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கூட பேசிட்டேன். வெரி குட், நீங்க சொல்லிட்ட சிலது. அடுத்த நாள் கூட குட் மார்னிங்னு சொன்னேன். ஒழுங்கா கேட்கணும், அதுதான் நாங்க பேசுவோம். ஆனா நாங்க சொல்ற சாஸ்திரம், இந்த விஷயம் ஆன்மீகம் வந்து ரொம்ப ஆழமா ஒரு ஒரு விஷயத்தினை பத்தி அவ்வளவு இருக்கும். மிச்சம் எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கோம். அங்க வந்து கட்டாயப்படுத்துவான், லிமிட்டெட் பண்ணுவான், அதுக்கு மேல ஒன்று திங்க் பண்ண விட மாட்டான். ஸோ தேவில் அதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க விரும்பிட்டா நீங்க பகவத்கீதை அப்படி கேளுங்கோ. அது எந்த கடவுளுக்கு சம்பந்தப்பட்டதை நினைச்சுக்காதுங்கோ. அதுக்கப்புறம் சந்தேகங்களுக்கு நான் கேளுங்கோ. ஏன்னா நான் பைபிள் ஃபுல்லா படிக்கல. நான் ஏதோ பிலாசபி படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து பார்த்து படிச்சா தவிர அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கையில ஆப்பிள் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டேன். இந்த வாரத்திலேயே 2 எக்ஸ்பீரியன்ஸ். போன வாரம் சென்னை போயிட்டு வந்தேன். அங்கேயும் ஒரு டிரைவர், அவன் சும்மா நான் ஆக்சுவலா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, தூரம் போனோம். அது பெரம்பூர்ல ஸ்டார்ட் ஆகும் அந்த ட்ரெயின். மத்தியானம் டைம் போகும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க பகவத்கீதை ஃபுல்லா படிச்சிட்டீங்களான்னு கேட்டான். மேபி இந்த ட்ரெஸ் இப்படி ஏதோ அதனால பார்த்து பொட்டு இதெல்லாம் வச்சிருக்காரு, படிச்சுட்டான். ஆனா அவனு கேள்வி என்னன்னா, ஷெகுனி பத்தி ஏதோ கதை, அந்த விஷயம் ஏதோ கேட்கிறான். நான் சொன்னேன், ஷெகுனி கதை பகவத்கீதையில வராது, பாரதன்ல ஷெகுனி கதை, அந்த கதை அதுலயே பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னது அப்படி வரும். அப்படியா, பாரதம் பகவத்கீதை எல்லாம் ஒண்ணு இல்லையான்னு கேட்டான். அதப்பான்னு சொன்னேன். பட் அவனுக்கு என்னன்னா, அந்த கதைகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி டிவியில அதெல்லாம் கூட நான் பார்ப்பேன், பாரதம் கதைகள் எல்லாம். அப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா அப்படி எல்லாம் பேசிட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ற இவங்களுக்கு என்னன்னா, சகஜமா சில பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில. இவனை பத்தி கேட்கல, இந்த ஊர் டிரைவர்னை பத்தி. ஆனா அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சின்ன பையன்தான். அப்படி இருக்கும்போது நல்ல இதுல ஏதோ ஒரு நல்லது சொல்றது போல இருக்கு. இந்த அந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் தானே சார், அங்க எல்லாம் சொல்லிட்டு ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு. அதெல்லாம் பாரு, கேட்டுட்டே இரு, பரவாயில்ல அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிடு. அவன் அப்புறம் வந்து, இந்த சூட்கேஸ் நானே உள்ள தூக்கிட்டு வரேன் சுவாமி, இப்ப இந்த டைம்ல போர்ட்டர் கிடைக்க மாட்டான். நிஜமாவே போர்ட்டர் இல்லை, அவன் ஏறணும் பிரிட்ஜ். அவன் உள்ள வந்து ட்ரெயின் வர வரைக்கும் 1 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு, நான் அப்புறம் போய் சாப்பிடுறேன், இப்ப டியூட்டி ஆஃப்லைன், பரவாயில்ல. எங்க போயிட்டோம், பைபிளுக்குள்ள போய் சென்னை போய் பெரம்பூர் போய் வந்துட்டோம். துருவம், ஆனந்தம், பாருங்க திரும்பி ஆனந்தம், மேல சச்சிதானந்தம். இப்ப இவ்வளவு சொல்லி நம்மளே இதெல்லாம் திங்க் பண்ண சொல்றீங்களா? புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றேன், புரிய மாட்டேங்குது. நீங்களும் என்னமோ ட்ரை பண்றீங்க, தமிழும் பேசி இங்கிலீஷ் பேசி சம்ஸ்கிருதம் பேசி. இன்னும் கஷ்டப்படாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒத்துக்கோ. நீ புரிஞ்சுக்கினாலும் புரிஞ்சுக்கலன்னாலும் நீ ஆனந்த ஸ்வரூபம் தான். நீ நீ உணர்ந்தான் இல்ல, நீ பிரம்மன் தான்.
சாஸ்திரத்துக்கோ சொல்ற குருவுக்கோ ஒரு சந்தேகம் கிடையாது. அதனால நீ கூட குரு சொல்றாரு இல்ல, நான் பிரம்மவனே, குரு சொல்றாரே நீ அழுமூஞ்சி இல்லப்பா, நீ ஆனந்த ஸ்வரூபவனே, ஏத்துக்கோ. தேசுகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி, தேசுகோக்தேன அகம் ஆனந்தோஸ்மி. தேஷ்கனா குரு சொல்றாரு. அப்படி நீங்க ஏத்துக்கிட்டாவே உடைச்சுக்கிட்டோம். அதுதான் வேண்டும். அதுதான் நானும் எனக்கு தெரியல, புரியல. கடவுள்கிட்ட இப்படிதான் பக்தர்களும் சொல்லுவா, நீ புரிய வை, நீ சரி வை, நீ சொல்லிட்டு இருங்க, நீங்க எப்படியாவது எனக்கு புரிய வைங்க, அனுகிரகம் பண்ணும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு என்னோட புத்தி யோசிக்க சக்தி இல்லை. இப்போ எனக்கு வயசும் ஆயிடுச்சு, மறந்து போவேன் எல்லாம், ஏதோ இருக்கும் இல்லையா. அப்படி என்னதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன குரு சொன்னார் அப்படின்னு அது ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டே போதும், சரீரம் விட்டுட்டான்னு பரவாயில்ல. ஒருவேளை இந்த ஜென்மத்தை கடிக்கல, ஆத்மா கடிக்கல, தேடிட்ட, ரொம்ப ரொம்ப தேடிட்ட, கடிக்கல, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ஜென்மத்தை உடனே கடிச்சிடும். கொஞ்சம் இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டிய வந்து இல்லை, இப்பவே வேலை முடிச்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும்னா கம்ப்ளீட் பண்ணோம். 7 மணிக்குள்ள நான் இன்னும் ஒரு ஸ்லோகம் கூட பண்ணல. சரி, அவ்வியம் இதுல குறையிற பிசினஸ், செலவு பிசினஸ் ஒண்ணும் இருக்காது. ஏன்னா பூர்ணம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அதுல குறையிறது என்ன இருக்கு? எதுவுமே சேர்க்க முடியாது. நத்திங் யூ கேன் ஆட் ஆர் நத்திங் யூ கேன் டெலிட். அது அவ்வியம். அடுத்த ஸ்லோகம் 163. அகோச்சரம் ததா அகோச்சரம் ததா கம்யம் நாமரூப விவர்ஜிதம் நிஷப்தம் து விஜானீயாத் ஸ்வபாவாத் பிரம்ம பார்வதி. ஓ பார்வதி, மை டியர் வைஃப், பார்வதி, இந்த நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கானோ அந்த பரபிரம்ம குரு ஆத்மா அகோச்சரம். அது எந்த இந்திரியங்களுக்கு, இந்திரியங்கள மூலமா, புலங்கள மூலமா சொல்றதுக்கோ அது இப்படின்னு டிஸ்கிரைப் பண்றதுக்கோ முடியாது. ஆனா நீங்க பண்றீங்க 6 மணிலிருந்து பேசிட்டே இருக்கீங்க. ஆமா, இது ஒண்ணுதான் இந்த சப்தம் மூலமா அது கூட பூர்ணமா தெரிவிக்காது. இப்போ நான் நிறைய பேசும்போது நிறைய வார்த்தைகள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சந்தேகங்கள் இன்னும் ஜாஸ்தி வரும். பட் நீங்க அப்படிதான் சந்தேகங்களோடு கேட்பீங்க, சந்தேகங்கள் தீர்ந்துடும். நானும் திரும்பி புதுசா அப்படி சொல்லுவேன், நீங்க கேட்கணும். இதுதான் குரு சிஷ்ய சம்வாதம். இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். நேற்றுக்கு என்ன சொன்னோம்? வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நானிய பந்தா வித்யதே யநாய. வேற இன்னொரு வழி கிடையாது. அதனால இது அகோச்சரம். இப்போ அகோச்சரம் சொன்னதுனால எந்த புலங்களுக்கு தெரியாத சார்? அப்ப அது இல்லை, இல்லாததை பத்தி நீங்க பேசுறீங்க. இருக்குன்னு நீங்க ஏதாவது அப்படி காட்டணும் இல்லையா? கிரீனையும் காட்டுறீங்க, பின்னாடி கிரீன்ல ஏதாவது காட்டணும் இல்லையா? அப்படி நீங்க காட்டல. இது மூந்தி பாரு, ஆத்மா என்ன சாம்பார் ஸ்மெல் வருது, தொட்டி பாரு, என்ன இவ்வளவு கட்டியா இருக்கு உங்க உடம்பு. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. பட் சப்த பிரமாணம் ஓன்லி மீன்ஸ் இந்த குரு பேசணும், உபனிஷத்து வாக்கியங்கள் பேசணும், அது நிக்காதால
நேற்றுக்கு என்ன சொன்னோம்? காதால குடிக்கிறீங்க, ஞானத்தினு குடிக்கிறீங்க நீங்க. அகோச்சரம். அதனால அது అగమ్యం. ఇదిలో సూక్ష్మత అగమ్యం అన్నా அது போய் சேருவேன். நான் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போய் சேரட்டுமாங்க, ட்ரெயின் பிடிச்சிட்டு அங்க போய் அப்புறம் நிறைய கடவுள் வேண்டிக்கிட்டா அவர் அப்புறம் விமானம் அனுப்புவார் வைகுண்டத்துல இருந்து. அந்த விமானத்துல ஏறி என்னை கூட்டிட்டு போவாங்க. பாகவதம் அப்படித்தானே சார் கதையெல்லாம் சொல்லிருக்கு. அகம்யம், எங்க போறது சேரறது கிடையாது. போறது சேரறது அப்படின்னா அது லிமிட்டெட், அது அல்பம், அது ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். அதனால மோட்சம்னா போறது சேரறது அடியறது அதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னோம் நேதிக்கு? என்ன சார் நேதிக்கு சொல்றீங்க எல்லாம்? நேற்றுக்கு இதே வேதாந்தம் தான் பேசியிருக்கோம். நம்ம என்ன பண்றது? ஸ்வேதாஸ்திர உபனிஷத்துல அடையிற வஸ்து இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடையிற இடம் கிடையாது, வஸ்து கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால அகம்யம் என்றார். ஏன்னா நாம ரூபம் கிடையாது. ஏதாவது நாம ரூபம் இருந்தா இந்த 5 புலங்களை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப இது கண்ணு சப்போஸ் மூடி இருந்தா கூட இது அப்படி தொட்டி பார்த்தா ஏதோ ஃபீல் பண்ணி ஏதோ நினைச்சுக்குவேன் இல்லையா? ஸோ நாமரூபம் இல்லை. எனக்கு நாம ரூபம் இல்லாத போதும் அதை எப்படி நீ டிஸ்கிரைப் பண்ணுவே? நினைச்சு பாருங்க, எங்கோ போகக்கூடாது வெளியில. நான் சொல்றேன்னு நான் தோணுறது. அதுக்கு நானே தமிழ்ல சொல்றோம், ஐ ஆம் இங்கிலீஷ்ல சொல்றோம், மை అని ஹிந்தியில சொல்றேன், வேற வேற பாஷையில சொல்றேன். அது வார்த்தை தவிர நிஜமா நாமம் என்ன இருக்கு? நான் தோணுறது. அகம் 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 கண்டினியூஸ் நான் ஸ்டாப்பா. அந்த அகம் அகம் அந்த தோணிட்டே இருக்கிறது தொடர்ந்து. அங்க மனசனை விக்ருதி, பிரகிருதியோட விக்ருதி ஏதாவது அது கூட அந்த தொடர்புக்கு வந்த அங்க எனக்கு புரியலன்னு சொல்லுவேன், எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன், எனக்கு தலை வலிக்குது என்று, எனக்கு பசிக்குது என்றுவேன். அதெல்லாம் எப்போ நானே சுத்தமாக அப்படிதான் இருக்கு, தொடர்ந்து இருக்கு. அதுக்கு ஏதாவது பக்கத்துல ஒரு எண்ணங்கள் சேர்ந்தா அது கலுஷிதம் ஆயிடுது. கலுஷிதம் ஆகல, ஆனது போல். எண்ணங்கள் எங்க வருது? மனசுல வருது. மனசு நான் இல்லையே. மனசு நான் இல்லாதனாலதான் மனசு எப்படி போறது, மனசு போற போக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அது நானாவா இருந்த எனக்கு எப்படி தெரியும்? அது நானா இல்லாதனாலதான் அது நான் பார்க்கிறேன். இது எல்லாரோட அனுபவம். எனக்கு மனசு இன்னைக்கு நிம்மதி இல்லை. எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் சார். ஓ தெரியும், அப்போ நீ வேற இல்லையா? ஆமா. இப்போ அது யோசிக்கியா? யோசி. ஏன்? குரு கிட்ட போல. அதனால இது இந்திரியங்களினால தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்க போய் அடைய வேண்டியதில்லை. நானாவாதான் இருக்கேன், நானாவாதான் இருக்கேன். நானேதான் ஆத்மா, நானேதான் பிரம்மம்.
அதனாலது இந்த வார்த்தைகள் எல்லாம். அதாவது இந்த சம்ஸ்கிருதம் இது சொல்லி அது சொல்லி என்னமோ ஆகுது. எவ்ரிதிங் என்கிட்ட வரணும், சப்ஜெக்டிவ் என்கிட்ட வரணும். ஒரு வார்த்தை பிராக்டிக்கல் இம்மிடியட் அப்ளிகேஷன் அப்படி இருக்கு. அதனால நாமரூப விவர்ஜிதம். விவர்ஜிதம் விசேஷேன வர்ஜிதம், கம்ப்ளீட்லி. அசல் அது இது சம்பந்தமே இல்லை. எங்க எங்க நம்ம குடம் குடம் எல்லாரும் பாருங்க. நிறைய வாட்டி காட்டுங்க. குட்டி குடம் குல்ஃபி வச்சு கொடுத்தாங்க. போன மாசம் தான் வாங்கிட்டேன். காலம் இதுக்கு அதுக்கு உபயோகப்படுத்துச்சு. குட்டி சைஸ் குடம். ಇವೆಲ್ಲ ಪೊಯ್, ಶುದ್ಧ ಪೊಯ್. மண்ணுக்கு இவ்வளவு நான் ஏதேதோ சொல்லி மண் అనేది மறந்து. எக்ஸாக்ட்லி இதே போலதான் சுத்த நித்திய புத்த முக்த ஆன ஆத்ம நானு. ரூபம் எங்க இருக்கு? அதனாலதான் தூங்கிட்ட நானும் இந்த எல்லாத்தினையும் உலகம், சம்சாரம், சரீரம், மனசு, புத்தி எல்லாத்தினையும் தற்காலத்துக்கு தூரமானதுனால, டிட்டாச் ஆனதுனால என்னோட ரூபம் எனக்கு தெரியல. தூக்கத்தில் நான் ஆணா பெண்ணா தெரியல. நான் கட்டில் மேல படுத்திட்டானா கீழே படுத்திட்டேன், எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியல. அந்த எதுவுமே தெரியாம கூட சுத்தமா ஆனந்தமா வேற தூங்கிட்ட. அந்த ஆனந்தம் అనేది அந்த ஆத்மாவுடைய ஆனந்த ஸ்வரூபந்த சரீரமும் கொஞ்ச நேரத்துக்கு மனசு சரீரம் வேலை பண்ணிட்டு இருக்கு. ஹார்ட் பீட் இருக்கு, உள்ள பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, பிளாடர் ஃபுல் ஆகிறது. அதனால நடிராத்திரில பாத்ரூம் போகணும், எல்லாம் ஆகிறது. டைஜஷன் கோயிங் ஆன். மனசு அது கூட தொடர்பு வச்சுக்க. மனசு தொடர்பு வச்சுக்காம இருக்கிறதுனால பிரகிருதியான பாடி கிராஸோட அது நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி எங்கிருந்து வந்துச்சு? எதுல இருந்து அது அப்படி ஆயிடுச்சுன்னா, பிரகிருத்தில இருந்து. மனசு கூட சூக்ஷ்மம்னால அது பிரகிருதி தான். ஆனா ஸ்தூலமான சரீரத்தோட தூரமானதுனால தனக்குள்ள இருக்கிற படிய மெமரி அது எல்லாத்தையும் கூட கொஞ்ச நேரத்துக்கு விட்டதுனால, எது ஞாபகம் இல்லாதனால அது அப்படியே நிശ്ചலமா இருக்கிறதுனால, நிశ్చலமான சூரியனுடைய வெளிச்சம் நிశ్చலமான கண்ணாடியில பிரதிபலிச்சது போல் ఆనందం బ్రహ్మ మనస్సులో ప్రకాశించి அப்புறம் அது அங்க திரும்பி மெமரியில அது ஞாபகம் இருக்கு. அதனால தூங்கி எழுந்திரிச்சு நல்லா அடிச்சு போட்டது. நல்லா தூங்கிட்டேன். என்ன அது நல்ல லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்க. அதில் 10 சௌரியன் தங்கம் நக்லிஸ் எடுத்து போட்டு அது போல இருக்க. என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல பார்த்தியா? அதுதான் நிஜமான ஆனந்தம். ஆனா ஆனந்தம் இருக்கு. நீங்க சீக்கிரம் விட்டுடுங்க, நாங்க போய் தூங்குறோம். அப்படி இன்னைக்கு மத்தியானம் கூட ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன கருத்து இதுன்னா, நிஷப்தம் பார்வதி மனசுக்கு இருக்கு. என்ன பண்றது? கண்கள் திறந்து இருக்குங்க, பாக்குறீங்க. எந்த எண்ணத்துக்கு, எந்த நாமரூபத்தை சம்பந்தப்பட்ட எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம கவனமா இருங்க.
இப்ப என்ன ஃபீல் பண்றீங்களோ அனுபவிக்கிறீங்களோ அந்த நிஷப்தம் தான் நீ பூர்ணம். ஃபேன் சவுண்டு, கார் சவுண்டு, நான் பேசி கேட்டுட்டு இருந்தா கூட நான் அந்த நிஷப்தத்தை எனக்கு சொருபம் அது. நிஷப்தம் என்ன? பேசாம இருக்கிறது இல்லை, untouched அர்த்தம். The silence meaning is untouched, unaffected. என்ன சுகப்பட்டோம் இதுக்கு? கவனத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. கவனம் அங்க போச்சுன்னா அதனால ரமணர் அடிக்கடி கவனத்தை உண்டாத கவனம் கவனம். அதனாலதான் பாக்கியமா முதல்ல மௌனம் பழகணும். அதே இப்படி நிறுத்தி நிறுத்தி கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு பார்த்து பார்த்து பேசுறேன்னா அந்த மௌனத்தை நீங்கள் உணரணும். இந்த மாதிரி வார்த்தை எங்கேயுமே உபனிஷத்துல கூட நாம இப்படி பார்க்கணும். நிஷப்தம். நாங்க பேசுவோம், ஒரு எண்ணத்துக்கு நடுவில் இருக்கிற சைலன்ஸ் கவனி. ஒரு தாட்டு ஓம் ஓம், இந்த நடுவில் கேப் நீ இன்க்ரீஸ் பண்ணு, இதெல்லாம் பேசுவோம். உபநிஷத்துல பகவத்கீதையில எங்க பேருடைய நிஷப்தம். அதாவது இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே விஜானியாக. அது சுவாவம் என்ன தெரியுமா? அது சுவாவத்தः நிஷப்தம். நிஷப்தம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிலோ மேல சொன்னதல்ல, அதிலோ அடுக்கு கிடையாது, கலப்படம் கிடையாது, துக்கம் கிடையாது, பிறப்பில்லை, மரணம் இல்லை, சோகம் இல்லை, மோகம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால இப்படி உண்மையா இப்படிதான். அது நிஷப்தம் தூ என்ன தெரியுமா? நிஜமா நிஷப்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். விஜானியாத் தெரிஞ்சுக்கும். स्वभावात् ब्रह्मा निशब्दं तु பார்வதி. அடுத்த ஸ்லோகம். यथा गन्धस्वभावत्वं कर्पूरकुसुमादिषु शीतोष्णत्वस्वभावत्वं तथा ब्रह्मणि शाश्वतम्. பாருங்க, சாஸ்திரம் டீச் பண்ற முறை. குரு ஒரு புதுசா ஒரு விஷயம் சொன்னா அது சிஷ்யனுக்கு புரியணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு திருஷ்டாந்தம் உதாரணம் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் அப்படிதான் கீதையில, வேற இடத்துல கூட அப்படிதான் பிரகரண கிரந்தங்கள். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் நிஷப்தம் சொன்னா அதோடைய சுவாவம், பிரம்மோடைய சுவாவம் சொன்னா அது புரியறதுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாரு. என்ன அது? எப்படி கற்பூரத்துடைய சுவாவம் என்ன? மணக்கும், கந்தம். ஒரு புஷ்பம், மல்லி, ஜாஜி புஷ்பம், அதோட சுவாவம் அந்த நல்ல அதோட தனி ஃப்ராக்ரன்ஸ் அது கொடுக்கறதே. கற்பூர குசுமாதிஷு யதா கந்த ஸ்வபாவத்துவம்.
அதுக்கு அந்த ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற சுபாவம் அது இருக்குல்ல. நெருப்புக்கு சுபாவம் சுடும், வெளிச்சம் கொடுக்கும். ஜலத்தின் சுபாவம் சீத்தளமா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு சுபாவம். அதேபோல் ததா, அதேபோல் வெளியில அத சீத உஷ்ணத்துவ சுபாவத்துவம், அத சீத உஷ்ணம்னா ஜலம், அக்னி. அதேபோல் பிரம்மக்கு என்ன ஸ்வபாவம்? அங்கே முந்தாவது ஸ்லோகத்துல நிஷப்தம் ஸ்வபாவம். அதனால ஒரு வேதாந்திக் சீக்கர் முமுட்சு மௌனத்தினை விரும்பணும், மௌனத்தினை ஆனந்திக்கணும். ஏன்னா என்னுடைய சொருப்பம் அதுதான். அதனால ரமணர் மௌனமா இருக்காருன்னு, அவருடைய மௌனம் அவர் விஷயம் வேற. நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளுக்குள்ள வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே 4 பேருக்கு நடுவில் இருந்தா கூட எப்படி அது அந்தர் மௌனத்தை கவனிப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சு குறைச்சிக்கணும். வயசாக ஆக எப்படி சாப்பாட்டு குறையுது, தூக்கம் குறையுது, அப்படி பேச்சு குறைச்சிக்கணும். பெரிய சாதனை, ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை. இது சாதனை தெரிஞ்சு செய்யறோம் சாதகங்களான நம்ம. ஆனா சில பேர் டிப்ரெஷன் ஆகி மூட் அவுட் ஆகி அவங்க கூட பேச மாட்டான். அவன் எப்பவுமே அப்படிதான், அவன் யாரு கூட பேச மாட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்ற போல் அது வேற. இது சாதனானே தெரிஞ்சுக்கின சாதகர்களான நம்ம அதோடைய அருமை பெருமை நம்ம உணர. அங்க சொன்னார் நிஷப்தம், இங்க சாஸ்வதம். இவ்வளவு அழக பிரம்மத்துடைய சுபாவம் என்ன தெரியுமா? இந்த கற்பூரத்துடைய சுபாவம் அந்த மணக்கிறது போல் இவர் சாஸ்வதம், இவரோட சுபாவம். பகவத்கீதையில அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. சரீரத்தினை அடிச்சதுனாலயோ கொல்லதுனாலயோ கொல்லதுனால ஆத்மாவுக்கு ஒன்னும் ஆகல. அர்ஜுனா, இந்த சரீரங்கள் எல்லாம் எனியோ அதெல்லாம் போயிடும். நீ ஒரு நிமித்த மாத்திரம்தான். ஒன்னு நான் நடுவில் ஒரு சாக்கா வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்க. அதனால நீ நீ பண்ற கிளைம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி அஜஹா நித்யஹா சாஸ்வதா புராண பாருங்க, நம்ம பார்த்த பதங்கள் எல்லாம் பகவத்கீதையில அங்க இருக்கு. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராண ந ஹன்யதே அந்நியமான சரீரத்தனை டிஸ்ட்ராய் பண்ணா, அடிச்சுட்டா, நாசனம் பண்ணா ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகல. ஏன்? சாஸ்வதம். சாஸ்வதம். இப்ப இது தெரிஞ்ச, இது காதுல உளுந்த, இது உணர்ந்த, இனிமே பயமனது இருக்குமா? மரணம் பத்தி பயம் இருக்குமா? சரி, நீ பயப்படுற, நீ என்ன பண்ண முடியும்? சரீரத்தில் மரணம் வராம செய்ய முடியுமா? எந்த டாக்டராவது செய்ய முடியுமா? அமெரிக்கால டாக்டர் பண்ண முடியுமா? கடவுளே பண்ண முடியாது. அவரே அவதாரம் எடுத்துட்டு வந்த காணாம போயிட்டார். பாவம். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? மார்க்கண்டேயர் சிரஞ்சீவி, நாரதர் சிரஞ்சீவி. சிரஞ்சீவன்னா இந்த ஒரு காலகட்டம் இருக்கு, இந்த பர்டிகுலர் கல்பம். அந்த கல்பத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய கர்மெல்லாம் தீர்ந்து அவங்க ஞானம் அடைஞ்சு அவங்கள
பிரம்மன் கூட ஒன்னானதா தவிர ஒன்லி ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். தேவதைகளே நிஜமா அமரர்கள் கிடையாது. அது நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் அமரர்கள். பட் அவங்களுக்கு டைம் இருக்கு. பிரம்ம தேவனுக்கு கூட காலம் முடியும், சூரியனுக்கு காலம் முடியும். அப்போ எனக்கு முடியாது என்ன? சரீரத்துக்கு முடியும். பட் என்ன சொல்றாரு சிவபெருமான்? கீதை என்ன சொல்றது? சாஸ்வதம். அந்த சாஸ்வதமான வஸ்து நான் கண்டுபிடிச்ச இப்போ உணர்ந்தா இனிமே ஜாம் ஜாலி ஜாலி. அதனாலதான் ஓமானந்தம் 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 சச்சிதானந்தம் ஓமானந்தம் பிரம்மானந்தம் ஓமானந்தம் ஆத்மானந்தம். எனிஹோ பாகவதம் கிளாஸ் அந்த நாள் ஞாபகப்படுத்திட்டோம். இதோட நிறுத்துறோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.